ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன் 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் அத்திக்கா பலகாரம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நான் 200 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை 1 ஹவர் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை தான் உப்பு சேர்க்கணும், ரொம்ப இல்லை. 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டோம், நல்லா பிசைஞ்சிடலாம். நான் ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுட்டேன். இதில் நான் 6 லிட்டர் பால் சேர்க்குறேன் கொதிக்க வைக்கிறதுக்கு. பால் கொஞ்சம் திக்காக வரைக்கும் கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம உளுத்தம்பருப்பு 1 கிளாஸ் எடுத்தோம். இப்போ நான் சர்க்கரை அரை கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை பாலில் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம சர்க்கரைலாம் போட்டிருக்கோம், நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த பால் இப்போது கொதிக்கிட்டோம். பாருங்கள், இந்த பாலில் நான் ஏலக்காய் போட்டிருக்கேன், கொஞ்சம் 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். அதையும் கலந்து கொடுத்துட்டேன். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச உளுந்தை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டுடலாம் எண்ணெயில். பாருங்கள், நான் எல்லாமே உருட்டி போட்டுடுறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. உருண்டையை தள்ளி தள்ளி போடுங்க, இல்லைன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிட்டு வேகாது சரியா. உளுந்து அரைக்க சொல்ல கட்டியாக அரைங்க, இல்லைன்னா நீங்கள் உருண்டை போட சொல்ல உங்களுக்கு சரியாக வராது போடுறதுக்கு. நான் அரைச்ச மாவு எல்லாமே ஒன்றாவே உருண்டை பண்ணி போட்டிருக்கேன் ஒன்றுன்னா. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களோட கொடுக்கலாம், அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இப்போ நம்ம இந்த சைடு வச்ச பாலும் கொதிச்சிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம எண்ணெயில் போட்ட உருண்டை நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா இதை திருப்பி கொடுத்துட்டே இருங்க. உருண்டெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து பாலில் போடலாம். இப்போது நம்ம பாலில் உருண்டை போட்டுட்ருக்கோம் பாருங்கள். பாலும் கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கணும். நம்ம உருண்டையும் எடுத்துருக்கோம், அதுவும் கொஞ்சம் சூடாக இருக்குது. சீக்கிரமாக உங்களுக்கு ஊறிடும். நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், அத்திக்கா பலகாரம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.